உண்மையா கிடக்குது உண்மையா. இந்த விட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, பொறுமைக்கு பரிசு புளிச்ச கோப்பை. கண்ண நேரமா கிட்ட பிடிக்கிறீங்க, அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா சாமினி. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெட்டியோட வந்திருக்கிறோம். அன்பு பரிசு யார் தந்தது? கடைசியில இது யாருக்கு வந்தேன்னு சொன்னா எங்க சாமினியக்காண்ட மூத்த மகன், அதாவது எங்க டித்திக்கு முதலா வந்த ஒரு அன்பு பாசல். இது ஆர்வத்துல உடைச்சு பார்த்தாச்சு. உங்களுக்கு காட்டி போட்டு தான் எல்லாத்தையும் மடுப்போம் சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம். அப்ப என்ன செய்வோம்? பாசலுக்கு போவோம். எடுப்போம். உண்மையிலேயே சொல்ல போனா சரிங்க, தித்திக்கு கண்டு சொல்லி ஒரு அன்பா வரைக்கும் ஒரு சந்தோஷமா தானே இருக்கு. கடைசியா தந்துட்டு நாங்கள் சொல்லுவோம். நான் கேட்டு நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிடுங்க. உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நபர் தான் இந்த பாசலை தந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய யோசனைகள் யாரா இருப்பினோம், அவரா இருப்பாரு, ஒவ்வொருவரா இருப்பாரு, யாரும் தாங்கி இல்லாம இருக்குது. என்ன எடுத்ததை அனுபவிக்கும் நம்ம. அப்புறம் பாப்போம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கோ. அவர் இதுக்கு மேசையில எழுதி போட்டு அவற்ற பாசல் தான் ஓடியாங்க. காத்தண்டபடியா ஒரு மைக் ஒன்று கொழுவினால அது வயர்களை தூக்கி பிடிக்க வேண்டி கிடாக்குன்னு. சரி, நீங்கள் மாதிரி போறீங்களா மேசலாம்? அச்சா என்ன டபுக்கண்டு திறந்துட்டீங்க. இது கரண்ட் அடிக்காது, இதுதான் டித்திக்கு பிடிச்ச ஐட்டம். என்ன கோயில்ல இருந்து வந்திருக்கோம் வாசல். இது பஞ்சாம் இல்லாம 2 பேருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். வாவ் சூப்பர். இது அடிச்சல் ஆயிட்டு முன்ன தெரியாது. இந்த பொருள் வந்துட்டல்லோ, நீர் அங்கே போய் விளையாடுறத பாப்போம். அது விழுந்துட்டு சரி, அடுத்து நான் இருக்கிறதா? நான் என்ன தருப்போம் நீ இருக்கிற நோயா கிடக்குது உண்மையா. அதுல எது எடுக்கிறேன்னு ஆர்வம் தாங்கலாம் கிடைக்கு. இது என்ன சாமான்? காட்டுங்க, என்னென்னு எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லிடும். சொல்லக்கூடாது. இது என்ன மிஷின், அப்பா வட்டு வேற. அதால இதை நாங்க பயன்படுத்தலாம். எங்களுக்கான இது மட்டும் தெரியாது. அப்பா வட்டு வேற. அவர் கொஞ்சம் தித்திக்கு பயப்படுறவர் தானே. அப்ப இது நான் அப்பா வட்டுறபடியால் பயப்படாம இருப்பான்னு நினைக்கிறேன். தித்திக்கு சொல்ல போனா கடைக்கு போனா 3 பேர் வேணும். ஒரு ஆள் பிடிக்க, ஒரு ஆள் வட்டு. எந்த மாதிரி எனக்கு இது எப்படி பாய்க்கிறது தெரியா? பாத்தீங்களா மக்கள்? அதான் என்ன நாங்க பாத்துட்டோம். அப்பா எல்லாம் பாத்துட்டோம். சரியான்னு சொல்லியாச்சு. சரியா, இதை வைப்போம். எடுத்ததான் புள்ள இப்ப வெளியே எடுத்ததான் புள்ள. ரைட் இன்னும் மட்டும் பொறுமையா இருங்கோ. இது என்னது? இது ஆமா, இதான் காட்டும். இந்த பக்கம் இருக்குது. இது என்னன்னு சொன்னா மிக்சியோ தித்திக்கு தான். அதுவும் வேணண்டா நல்ல பழங்கள் அடிச்சு, பழங்கள் நட்ஸ்கள் இருக்கല്ലോ எல்லாம் போட்டு அடிச்சு கொடுக்க சொல்லி தந்திருக்கிறோம். இது என்ன கரைச்சலா இருக்கு? அப்ப அந்த அன்புறவுக்கு எங்களை பிடிக்காது. எங்களுக்கு வருவன்னு நினைக்கிறேன் கடைசியா. அதான் இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 2 கப் இருக்குதுன்னு. நல்ல வடிவா இருக்கு. இப்ப வெளியில எடுத்தா விட மாட்டான். அதான் பிரச்சனை. இது எல்லாருக்கும் போதா தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தானே. 1600 மில்லி அடிக்கலாம். அப்ப குடும்பத்துக்கு தான் அனுப்பி இருக்கோம், இல்லாட்டி சித்திக்கு தனியா வந்த விளக்கம்பெல்லாம் கேள. சித்திக்கு தனியான அந்த சின்ன கப்பே காணுமே இருந்திருக்கு. பெருசு தந்தபடியா குடும்பத்துக்கு போலாம் கிடாக்கு. சரி, பொறுமையா இருப்போம். எங்கண்ட விட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, பொறுமைக்கு பரிசு புளிச்ச கோப்பை. அடுத்தது நீங்கள் பார்த்தா நம்புங்க. இது பட்டி வேணும்னா பழசா இருக்கலாம். சொப்பினிக்காம வந்தது நாங்கள ஒரு பட்டிகை வச்சு போட்டு எடுக்கிறோம். ஒரு முருகானந்த ஹாஸ்பிட்டல் பட்டி இந்த காட்டுன்னா காட்டுங்க. முருகானந்த இதுக்குள்ள ஏத்தல் இருந்தது, அதை அள்ளி வச்சு போட்டு பேக் பண்ணேங்க. எந்த ஒரு சுமார் இதுக்கெல்லாம் கொண்டு தவினம்
இதை கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. பாத்தீங்களா வீடியோ எடுக்கிறாள் நம்ப மாட்டோம் புதுசு உண்டு. இதெல்லாம் நாங்க எங்க போய் வாங்குறது? எங்க அன்புறவின் அன்பு பெருசு. இதுக்குள்ள 4 சூட்டும் இருக்கு. அதுதான் தித்திக்கணும் தண்டி என்ற ஒரு உரிமை கொண்டாடுறேன். அடுத்ததை பாப்போமே இதுக்குள்ள வச்சு போட்டாதான் என்ன பாத்தீங்களா விளக்கமாக வைக்கிறாவா நீங்க பாத்தீங்களா உங்களுக்கே சர்ப்ரைஸ். இது வெளிநாட்டுல இருந்து ஆமா நம்ம பாரகையில வெப்ப பண்ணு. ஆமாமா ஜி இவரை காட்டுங்க. அடுத்த சர்ப்ரைஸ் இது வெளிநாட்டுல இருந்து வந்ததா? நானும் அடிச்சு சொல்றேன். இதே கோயில்ல இருந்து நான் வந்துருக்கு. கச்சானம் காட்டுங்க. அந்த என்ன பூந்தி பூந்தி திட்டிக்கு 2 கொடுப்போம். தேன் பூந்தி கொண்டு வந்தவர் இருக்கிறாரല്ലോ அவர் தான் வாங்கி கொண்டு வந்திருக்கணும். எல்லாம் கடைசியில சொல்ல போறோம். எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் எல்லாத்தையும் விட இருக்கப்பா இந்த வக்கை கேட்டு உண்மையா குளிர்மையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை அந்த அன்புறவின் எண்ணம் வந்து ஒரு நல்லா தான் இருக்குது. என்ன தேங்காய் தேங்காய் தேங்காய். அடுத்தது நாங்க பையோட இருக்கோம். ஆமா நிறைய போல இருக்கு. கவனம் அந்த பட்டி ரக்கி தூரம் போடுங்க. கவனம் சட்டி அதுதான் அதெல்லாம் விழுபாட்டு அவன் கவலையை பார்த்தீங்களோ. சரி அடுத்தது என்ன இது? வாவ் நட்ஸ். கிட்டத்தானே இதெல்லாம் காட்டணும். எங்களை காட்ட தேவையில்லை. இதை காட்டுனா சரி. என்ன இது என்ன எல்லாம் கிடக்குது. அரைவாசியும் என்னன்னா வந்த உடனே வீடியோ எடுத்த காரணம் உடனே ஒரு கவுண்டே இந்த சாப்பிட போற மாட்டேன் உடைச்சு பாக்குறது. இதுல இருக்க எங்களுக்கு இந்த கொண்டு வந்து அந்த கஜி வழுதுகள் எல்லாம் எத்தனை நாளா கிடந்தது. நம்ம சாப்பிடுற இல்லைங்க. நாங்க இந்த முறை பயன்படுமே ஜூஸ் அடிச்சு மிக்சியும் வந்துருக்கு. பிளானிங் தான் அனுப்பியிருக்கா. இதுகள் பாவிக்காதுகள் மிக்சியும் கொடுத்தாதான் சரி. நல்ல பழம் பொங்கல் காய்ச்சலாம். நீங்க எடுத்து காட்டுங்க. பாத்தீங்களா அமைச்சு தார அதான் இந்த என்னன்னு தெரியாது. இது வந்து ஏதோ ஒரு விதையோ மறந்துடலாமோ. அதுவும் கஜு மாதிரி தான் கஜு மாதிரி தான் எனக்கு இருக்கு. சந்தாட்ட போன் பண்ணி கேட்போம். நீங்க போன் கலைச்சுன்னு கேட்டிருக்கலாம் இல்லைன்னா விட்டுட்டேன். வேற 6 மாதிரி தானே இருக்குமா. அங்க அவரை காட்டுங்க என்னத்தோட முக்கு சித்தி வார எடுத்துற வார வார 9 மாசத்துல இருந்து கொடுத்தாரு. இப்ப விளையாடுறாரு எடுத்துன. இதுதான் வந்து விஷயம். இதான் வந்து பிஸ்தா ஆக்களை பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இதை உடைச்சு சாப்பிடுறது டேஸ்டா இருக்கும். எல்லாத்துக்குள்ளயுமே இதான் நல்லா இருக்கு. நாங்கள் எப்ப சாப்பிடுனாங்க? நீங்க முருகானந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய ஆக்கள் கூட தரது இல்ல. எல்லாம் அடிச்சது அடுத்ததுதான் தேவையான விஷயம். பால் டவி வந்திருக்குது. 10 ரூபாய்க்கு வேண்டி இருக்கணும். பாத்தீங்களோ குழந்தையில தீவிரமான அக்கறையுடைய ஒரு ஆளால இப்படியான பொருட்கள் வாங்கி வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததுல வந்து பால் டவி தான். இது கண்டோசில நான் எதிர்பார்த்தேன். நான் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை இதுல. அதான் மெனக்கவலை. எங்களுக்கு பயன்படக்கூடியது இல்ல. சொல்ல போனா இந்த பாதாம் பிஸ்தா இது பாதாம் இந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் வந்து அடிச்சு குட்டுதான் மணியா குட்டிப்பாருன்னு. இந்த மனநிலை எப்படி இருக்கு? இவ்வளவு பரிசு உங்களுக்கு ஒரு சித்திக்க நேசிக்கிற ஒரு ஆள் தந்துருக்கிறாரு. சாப்பிட்டா பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கு. சாப்பிட்டாலே பெரிய விஷயம். அவருக்கு ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. நாங்கள் அவருக்கு ஒண்ணும் சொல்ல தேவை சொல்லக்கூடிய ஆள் இல்லையா? அதால அவர் அப்ப டித்திக்கு பெத்தாள் என்ற ரீதியில நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சொல்ல தேவை. அப்ப நான் நினைக்கிறேன் நேரம் ஒரு முக்கியமான ஒரு நவராத்தான் இருப்பார். அப்ப அது யாருன்னு நாங்க சொல்ல கண்ண நேரமா கிட்ட பிடிக்கிறீங்க. பாட்டு பயப்பட மாட்டீங்களா? நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
நானே கண்ணாடிக்க போய் பாக்குறேன் நிறைய நேரம் பயந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அது சரி இது என்ன செய்வோம் நம்ம அதே மினி கொண்டு போய் போத்தலாம் போடணும் அந்த பட்டி ஊத்த பட்டி சும்மா ஐயத்தோ கழுவி வச்ச பட்டி தான் பக்கெட்டோட கிடக்குறபடியா நாங்கள் அதுக்குள்ள வச்சுனா அதை எடுத்துக்கொண்டே நீ எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம் வேச புல்லாங்க நிறைஞ்சிட்டு பொருட்கள் எல்லாம் எல்லாமே வந்து பயன்பெறக்கூடிய பொருட்கள் பாருங்க ஒரு கண்டோஸ் இல்ல எங்களுக்கு இல்ல இல்ல அவ்வளவு நான் கண்டோஸ் இல்லைன்னு சொல்றேன்டா அவ்வளவு தூரம் விருப்பம் இல்ல எனக்கு இந்த டோபி விருப்பம் இல்ல எனக்கும் விருப்பம் இல்ல இதுக்குள்ள இருக்கிறதுல வந்து விருப்பம் சொல்லி ஒன்றும் இல்ல இது ஒன்றுதான் இது கொஞ்சம் பரவாயில்ல இந்த கச்சானும் வந்து அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த பூந்தி நல்லா இருக்கும் அது எங்க நாட்டு பாக்க தெரியுது 100 ரூபா இருக்கு நினைக்கிறேன் அவ்வளவு விலை இப்ப விலை சரியான விலை நான் நினைக்கிறேன் வர்ற வழியில ஏதோ திருவிழா போல இருக்கு இல்லாட்டி கோயிலுக்கு போட்டு நேரடியா வருவோமோ அப்படி நினைச்சினமோ இருக்கலாம் எத்தனை நிமிஷம் வந்துட்டு நாங்கள் நிமிஷம் பார்த்து கதைக்கிறேன் ஐயோ கூடி போச்சு அப்ப வந்து மட்டும் வருமானங்களும் இன்னும் வந்து சேரல அதனால நாங்கள் கொஞ்சம் அளவுல தம்பிட்டு கொண்டிருக்கிறோம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் முன்னஞ்சு அளவுக்கு மிஞ்சினா டேட்டாவும் மிஞ்சும் அப்ப நாங்க கொஞ்சம் கணக்கத்தான் பாவிக்கும் யார் தந்தது சொல்லி விடுவோம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் நன்றி கூட சொல்ல மாட்டான் ஒண்ணும் சொல்ல மாட்டான் அப்படி கொடுத்த நபர் யார் அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது யார் அந்த நபர் சொல்லுங்க நான் சொல்லி விட்டு தானே இவ்வளவு சாமானம் வந்தது யாரோ ஒரு நபர் அவ்வளவு அப்பா தானே அனுப்பிடுவார் இந்த அளவும் என்ன வேணும்னு நான் தான் சொல்லி விட்டு பாத்தீங்களோ நான் அப்போ நெச்சனேன் இந்த நேசிச்சு அனுப்பேக்கு தித்திக்கு இந்த அப்பாவா இருக்க கூடுமான்னு நீங்க நினைப்பீங்களண்டு எனக்கு முதல்ல தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனைடா இதுகளை கொஞ்சம் சர்ப்ரைஸா போடுவோம் மண்டி போட்டு தானே எங்களுக்கான இது வரைக்கும் வரையில தானே இது வரைக்கும் பார்சல் ரெண்டு வரையில தானே ஆனா வந்து பார்த்துட்டு போயிருக்கணும் தானே அதுவே பெரிய விஷயம் இதெல்லாம் இது மற்ற விளையாட்டு சாமான் இந்த கச்சான் இந்த இளநீ எல்லாம் இவன் சித்தப்பா தான் வாங்கி வந்து கொடுத்தவர் ஆனா சித்தப்பா அப்பாவும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆக்கல்லான்னு எல்லாரும் புள்ளிகளை நேசிக்க ஆக்கல்ல அப்படியான மனிதர்கள் எல்லாம் உலகத்துக்கு தேவை உண்மையாவே இவருக்கு மட்டும் நன்றி சொல்றேன்னு சொல்லலாம் தித்திக்கும் இது ஒன்று தித்திக்கும் ஒன்று ஆகுதாக்கா கொண்டு கொடுத்துருக்கீங்க அதான் சரி ஓகே அப்ப இதை நாங்கள் ஒரு வீடியோ சும்மா போடுவோம் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ போடுறோம் நாங்கள் இது நிறைய வந்திருக்கு இதை போட நீங்க விரும்பி பாப்பீங்க ஓ சரியான கட்டார்ல இருந்தான் வந்தது சந்தோஷம் தானே அப்ப இப்பவே இந்த வந்திருக்கா கட்டாரால வரைக்கும் இன்னும் அதிகமா வரும் போல கொடுத்து விடைகளே இனி வரைக்கும் நிறைய தான் வரும் போல அதான் வரைக்கு இப்ப இது வந்ததை விட மால் வரைக்கு தான் ஒரு சந்தோஷமா இருக்கு முதலா விட்ட பிள்ளைய பாப்பாருன்னு வர நேரம் பாக்க பிடிச்சு கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன்னு உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு போனது முதலாவது பிறந்த நாளுக்கிட்ட வந்துருக்கு சரி ஓகே அதை எதிர்பார்ப்போம் அப்ப என்ன செய்வோம் நம்ம இனிமே டக்காட்ட வீடியோ முடிச்சுட்டு மிச்சளவுல பாக்கலாம் வீடியோ முடிச்சுட்டு கடையில உடைச்சு போத்தலுக்கு போடுவோம் இது நான் சாப்பிட மாட்டேன் சரி அதான் போத்தலுக்கு போட்டு கட்டி வச்சதான் கனகாலத்துக்கு பாவிக்கலாம் இப்ப நாங்க கடகான் உடைச்சுன்றது அதான் இருக்கு கச்சா தான் விருப்பமான அதான் சரி ஓகே அப்ப இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் நாளை தினம் மட்டும் நாளைக்கு நாங்கள் ஜூஸ் அடிக்க ஒரு வீடியோ எடுத்து காட்டுறோம் இதுகளை ஊற வச்சுட்டு இதெல்லாம் நீங்க மட்டும் அடிச்சு பார்ப்போம் குடிக்கிறாரு இளநீ விட்டு அடிக்கிற ஜூஸ் பால் விட்டு அடிக்கிறது இளநீ விட்டு அடிக்கிறது அப்ப நாங்கள் அதே அடிச்சு ஒருக்கா வீடியோ போட்டு பார்ப்போம் ஓடுதோ இல்லையோ இப்ப சாமுண்டிக வந்த பிரபுரியோல மோச் டைம் கூட வார சொன்ன உடனே போய் நாங்க குறைஞ்சு தோந்துறியா அதை வட்டி விடுவோம் அந்த கட்டத்தை வட்டி அது அந்த கட்டத்தை வட்டி விடுவோம் நாறு வட்டுரும் பெருசு பிட்டினா ஒரு கருத்தை பட்டு வைக்கணும் இந்த கண்ணத்துல ஒரு கருத்தை தடிமனோட குரல் மடைஞ்சு பாரத வீடியோ ஓடுது இல்ல தானே அப்ப பாமண்டி போட்டு தான் வந்தது பாருங்க எல்லாத்தையும் பார்த்து அவக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து சம்பளத்தை வேற இரண்டா நிறைய வேலைகளுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறா அப்ப இந்த இது நிரந்தரமாகினா சும்மா நார்மல் வேலைக்குள்ள இருக்கலாம் இல்ல ஊரோட இருக்கலாம் இல்லாட்டி வெளி மாவட்டங்கள் போகைக்கு எல்லாம் கரைச்சலான சாப்பாடுகள் தங்குற வசதி அம்மாவும் பெருத்தம் கூடிக்கொண்டு வர இல்லாது அப்ப எல்லாத்துக்கும் அதுக்கு அடுத்தார வாசி இந்த யூடியூப் சேனல் திறந்த இதால ஒரு வருமானம் வந்தா சின்ன ஒரு இங்க ஒரு பேங்க்லயோ இல்லாட்டி சின்ன ஒரு வேலை செய்வோம்னு சொல்லித்தான் தொடங்கினது சரி பார்த்தாவாக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க சரி உண்மையா கேட்க ஒரு நல்லா இருக்குது நானும் ஆஸ்திரேலியா விசாவுக்கு பதிவு பண்ணி வலுக்கிட்டு நான்
எவ்வளவு கேக்குறாங்க தெரியுமோ, நான் அதை டிலீட் பண்ணிட்டாங்க போட்டேன். என்ன வேற மாவட்டத்துக்கே போறதுக்கு எங்களுக்கு பெருசா நாங்க நிறைய சௌரம் இல்ல. அதுதான் நம்ம அரவாசியும் இதுக்கு பக்கத்துல ஒரு காணி வாங்கினது 3 பேரும் ஒண்டா இருக்கட்டும் சொல்லிட்டான். அப்படி இருக்கக்குள்ள பேருந்து ஏன் வேற நாட்டுக்கு எல்லாம் போவாங்க. ஒண்டா இருக்கணும் வாழ்றதுக்கு வேணும். படிச்சு படிப்பிச்சு விட்டு கிடக்கு நிலங்காம இருக்குது, சம்பாதிச்சு உழைச்சு வாழ வேண்டியா. இதெல்லாம் வந்தா சரி, இல்லாட்டி நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகத்தானே வேணும். ஆனா வீடியோ கூடிட்டு நீங்க சொல்லுவீங்க கதைங்க அதே கல்வனத்துக்கு காசு ஒரு தட்டம் பெருசா இல்லதானே காசு தட்டுப்பாடுகள். அந்த கல்வனு சொல்ற விலையே போல 250 ரூபா, ஒரு 5 150 ரூபா தந்தன நீயும் போடத்தானே வேணும். அது 100 ரூபா 250 ரூபா. பாத்தீங்களா காசை கண்ண பிரிச்சு பாத்துட்டே போல இருக்கு. கஜ்ஜல 500 ரூபா தந்தனா 500 ரூபா தெரியுங்க, நீ தர மாட்டேன்னு நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் காசு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க வாத்தான் இருப்பான், அப்படித்தான் இருக்கணும். நாங்கள் எல்லாம் நானும் சில நேரம் அளவா தான் கொடுக்கணும், சில நேரம் கொடுத்துடுவேன். என் வீட்டை தான் சரிக்கணும் தானே திருப்பி அணி போட்டு. ஆனா கொஞ்சம் அப்படித்தான் இருக்கணும். அதான் இல்ல, இப்ப நான் 200 250 ரூபா கொடுத்துருந்தேன், அப்படியே கொடுத்துருப்பா இல்ல, அநியாயமா 100 ரூபா போயிருக்குமே இல்ல என்ன. அதான் சரி, நானும் கொஞ்சம் காசை கொஞ்சம் கவனமா தான் பாக்குறாள். சரி, ஓகே, வீடியோ முடிச்சு கொள்வோம். நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா மற்றும் நீங்கள் சொல்லிட்டு பாருங்க உங்களை. வரையில கேட்டுக்கொள்ள. பாய் பாய் பாய்.